வணக்க மக்களே, இன்னைக்கு 6 to 6 நம்ம கடை முன்னாடி வேலை இருந்தது. அந்த வேலையை பற்றின வீடியோவும் இன்னைக்கு நாள் முழுக்க எப்படி போச்சுன்ற வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியத்துக்கு அப்புறமான வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்கள். என்னடா எடுத்த உடனே மதியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. வேலை இருந்ததில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமான வீடியோ தான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. என்னடா ஒண்டியா வேலை செஞ்சுட்டுன்னு பார்க்காதீங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வஜ்ரனும் வீட்டுக்கு போயிட்டான். வஜ்ரம் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லைனா வீட்டில் சாப்பிட்டு வரேன்னு போனவன் என்ன பண்ணா, கடல உருண்டை வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். உனக்கு உடம்பு சரியில்லடா, நீ சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சேர்த்து கொடுத்தான். ஆட்டையை போட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் சொந்த வேலைன்றதுனால நம்ம கொஞ்சமாக செஞ்சு வச்சா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சேங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. சொந்த வேலைன்னொடனே நீ ஏன் செஞ்சிட்ருக்கிய அப்படின்னு இல்லை. யாரோட வேலையாக இருந்தாலும் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. மதியம் ஓய்வுக்கு பிறகு தம்பி வேலையை தொடங்கிட்டான். வேலை தொடங்கி ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சம்புக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளையை மட்டும் பிறக்கவே கூடாதுங்க. அதை விட டென்ஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னு காரணம்லாம் கேட்காதீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க் ரம்பிருச்சுங்க. டேங்க் ரம்பி தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. போகிறதுக்குள்ளே என் அத்தை பையன் ஆஃப் பண்ணிடுறா, அவன் வேலையை பாடுறா சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் என் வேலைக்கு வந்துட்டேங்க. பழைய 20 துண்டு கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருந்தேங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மச்சான் கடை முன்னாடி வந்தான். இன்றைக்கி குறும்பாட்டுக்கறி இருக்கா மாமான்னு கிண்டல் பண்ணி வீடியோ இருக்கான்னு கேட்டான். கண்டிப்பாக இருக்குடா பாடுறான்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.